அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் திருவாதிரை விரதம் இருந்தால் அற்புத பலன்களை பெற முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மிகவும் சிறந்த இந்த திருவாதிரை விரதம். திருமணம் தள்ளி போய் கொண்டு தடைப்பட்டுகிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே போல் மாங்கிலிய பலம் திருமணம் ஆனவங்களுக்கு மாங்கிலிய பலம் பெறும். இப்போ இந்த திருவாதிரை விரதம் இருக்கும் முறை பற்றி சிறு விளக்கம் சொல்கிறேன், கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. மார்கழி திருவாதிரை நாளில் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து நீராடி சிவநாமம் ஜெபித்து திருநீர் பூச வேண்டும். சிவ ஆலயம் சென்று நடராஜரையும் சிவகாமி அம்மாவையும் தரிசிக்க வேண்டும். காலையில் நடக்கும் தாண்டவ தீபாரதனை காண வேண்டும். சுவாமிக்கு களி படித்து குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். அன்று பகலில் சாப்பிடக்கூடாது. சிவபெருமானும் தேவாரம் திருவாசகத்தை பக்தியுடன் படிக்க வேண்டும். இரவில் எளிய உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். இந்த விரதத்தை ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரம் என்று தொடர்ந்து செய்தால் அற்புத பலன்களை பெற முடியும். ஒரு வருடம் திருவாதிரை விரதம் இருந்தால் வாழ்வுக்கு பின், அதாவது பூலோகத்தில் வாழ்வுக்கு பின் கைலாயத்தில் வாழ்வு பெறலாம் என்பது முன்னோர்களின் ஐதீக நம்பிக்கை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் சேர்க்கையாக இந்த உலகம் இருக்கிறது. இந்த 5க்கும் உரிய இடங்களான 5 திருத்தலங்களான சிதம்பரம்னா ஆகாயம் தலம், திருவண்ணாமலைனா நெருப்பு, திருவனைக்காவல்னா நீர், காலாஸ்திரினா காற்று, காஞ்சிபுரம்னா நிலம் ஆகிய 5ம் பஞ்சபூதங்களுக்கு தலங்கள். இதில் முதன்மையான சிதம்பரத்தில் நடராஜன் ஆடும் ஆனந்த தாண்டவத்தை தரிசிப்பவர்கள் முக்தி நிலை அடைவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.